ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் என தமிழ்நாட்டு கிராமங்களின் மண்ணோடும் மக்களோடும் இழைந்திருந்த கலைகளை மலேசிய வீதிகளில் விதைத்துவிட்டது பொங்கு தமிழ். சலங்கை கட்டி தயாரான மாணவிகளுக்கு மலேசியாவில் கற்ற பாடங்களுக்கும் மதுரையில் உள்ள பழக்கங்களுக்குமான வேறுபாடுகளை விவரித்த ஆசிரியர், ஏன் காலை விட்டீங்க? நேற்றுலேருந்து 50 தடவை பண்ணிட்டீங்க, இன்னும் தப்பு பண்ணுறீங்க. அதுக்கு என்ன பண்ண? கால் கரெக்டாக நேராக இருக்கணும், முடிச்சு தோம் வைக்கிறதுல கரெக்டாக நேரம் இருக்கணும். கீழே வைக்கணும், கீழே சம்பவிங்க, கீழே சம்பவிங்க. சலங்கை கழட்டுங்க. சொல்லி சொல்லி அலுத்து போன ஆசான் கரகத்தை வைத்துவிட்டு வெளியேறுமாறு மாணவியை பணித்தார். ஒயிலாட்ட கலை இது ராமாயணத்திலிருந்து பிறந்த கலை. நாட்டுப்புற கலையில் இதுவும் ஒன்று. ரொம்ப பயபக்தியாக காப்பு கட்டி விரதம் இருந்து ஆடக்கூடிய கலை இது. தாளம் தப்பாமல் சலங்கைகள் அனைத்தும் ஒரு சேர குலுங்குவதே ஒயிலாட்டத்தின் முதல் பாடம் என்று அழுத்தமாக சொன்னார் ஆசிரியர் சேது. ஏற இறக்கா இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? கால் உள்ளுக்கு போய் வெளியே வருமா? பழக்கமில்லாத வெயில், கரடு முரடான தளம், ஆட இயலாமல் திணறிய மாணவிகளின் ஆட்டத்தில் தவறுகள் தொடர்ந்தபடி இருந்தன. உடைந்து போய் அழத் தொடங்கியதும் சக மாணவிகள் விக்கித்துப் போயினர். அதுவரையில் சிமெண்ட் தரையில் நிழல் பாங்கான சூழலில் வித்தை கற்றவர்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் வானமே கூரையாகவும் கரடு முரடுமான தரையை தளமாகவும் பார்ப்பது பெரும் மாற்றமாக அமைந்தது. இப்போ நீங்கள் உங்கள் குருநாதர் 2 பேரும் நாங்கள் இங்கே நிற்கிறோம். எங்களுக்கு வணக்கம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. இப்போ ஓகேயா? கையை என்ன எடுத்த போட்டேன் நான். எத்தனை நாட்டுமடா அவனுக்கு வழக்கம் நான் சொல்ல சொல்கிறேன். இந்த ஆண்டு பொங்கு தமிழில் தப்பாட்டம், மரக்காலாட்டம், பொய்க்கால் குதிரை, காளையாட்டம், புலியாட்டம் போன்றவற்றிற்கு பயிற்சி தரப்படுகிறது மலேசிய கலைஞர்களுக்கு. மலேசிய ஆண் கலைஞர்களுக்கு மரத்தை பிடித்தபடி கால்களை தூக்கி தூக்கி வைப்பதுதான் பயிற்சியின் முதல் படி. மழலையாயிருக்கையில் தாயின் கைப்பிடித்து நடந்திருப்பார்கள் இவர்கள். அதன் பிறகு இப்போது குருவின் கைப்பிடித்து நடை பயில்கிறார்கள் மலேசிய பெண் கலைஞர்கள். இப்போது புலியாட்டம் என்பது என்னென்னு ஏதாவது தெரியுமா பேசிக்கா? புலியாட்டத்திற்கான பயிற்சி நடந்த இடம் இது. புலி எப்படி சீரும், புலியின் தன்மைகள் என்ன என்பதில் தொடங்கியது புலியாட்டம் ஆட இருந்த மலேசிய கலைஞர்களுக்கான பயிற்சிகள்.